ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 30/1/2024 செவ்வாய்க்கிழமை. தை 16. ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. பிள்ளைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றம் உண்டாகும். தடையாக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பரணி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கிருத்திகை முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் ஏற்படும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் அனுகூலம் உண்டாகும். செயல்பாடுகளில் பதற்றமின்றி நடந்து கொள்ளவும். தந்தை வழி வியாபார பணிகளில் பொறுப்புகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும். ஆர்வம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை லாபம் மேம்படும். ரோகிணி அனுகூலம் உண்டாகும். மிருகசிரீட்சம் அனுசரித்து செல்லவும். மிதுனராசி அன்பர்களுக்கு கால்நடை வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய வாகனம் மற்றும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உருவாகும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான புரிதல்கள் அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வழக்கு சார்ந்த பணிகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசிரீட்சம் லாபம் மேம்படும். திருவாதிரை புரிதல்கள் அதிகரிக்கும். புனர்பூசம் சாதகமான நாள். கடகராசி அன்பர்களுக்கு முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உருவாகும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். நட்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் கத்திரிப்பூ நிறம். புனர்பூசம் முன்னேற்றம் உண்டாகும். பூசம் ஆர்வம் அதிகரிக்கும். ஆயில்யம் திறமைகள் வெளிப்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். எதிர்பாராத சில அனுபவங்களின் மூலம் புதுமையான சூழ்நிலைகள் உண்டாகும். சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்கும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மனதில் உத்வேகமான சிந்தனைகள் உருவாகும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பெருமை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் விவாதங்களை தவிர்க்கவும். பூரம் திறன்கள் அதிகரிக்கும். உத்திரம் அதிர்ஷ்டகரமான நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். எதிலும் பதட்டமின்றி செயல்படவும். புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லவும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. உடல் தோற்ற பொலிவில் மாற்றம் உருவாகும். களிப்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். உத்திரம் ஆலோசனைகள் கிடைக்கும். ஹஸ்தம் புதுமையான நாள். சித்திரை மாற்றம் உருவாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும். மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். நாடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். சாதனை நிறைந்த நாள்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். சித்திரை ஏற்ற இறக்கமான நாள். சுவாதி சிந்தனைகள் பிறக்கும். விசாகம் புரிதல்கள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தன வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சமூக பணிகளில் முன்னேற்றம் உருவாகும். இணையம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். தொழிலில் அபிவிருத்திக்கான சூழல்கள் உருவாகும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு. விசாகம் சேமிப்பு அதிகரிக்கும். அனுஷம் வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்டை ஆசைகள் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றம் ஏற்படும். உறவினர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். மனதில் இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும். வியாபார ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும். போட்டிகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் உதவிகள் கிடைக்கும். பூராடம் சுபமான நாள். உத்ராடம் தடைகள் விலகும். மகர ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மகான்களின் தரிசனத்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள். தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். சுப செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். காது தொடர்பான இன்னல்கள் குறையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பொறுமை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். உத்ராடம் நெருக்கம் அதிகரிக்கும். திருவோணம் ஈடுபாடு உண்டாகும். அவிட்டம் ஆதரவான நாள். கும்பராசி அன்பர்களுக்கு நினைத்த சில பணிகள் நிறைவேறுவதில் காலதாமதங்கள் உருவாகும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும். உடல் நிலையில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உருவாகும். சூழ்நிலை அறிந்து செயல்படவும். இணைய வர்த்தக பணிகளில் கவனத்துடன் செயல்படவும். திடீர் செலவுகள் உருவாகும். சிந்தனை மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். அவிட்டம் காலதாமதம் உருவாகும். சதயம் மாற்றம் ஏற்படும். பூரட்டாதி செலவுகள் உருவாகும். மீனராசி அன்பர்களுக்கு தொழில் தொடர்பாக எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளி வட்டாரங்களில் புதிய நபர்களின் அறிமுகம் அதிகரிக்கும். கால்நடை வியாபாரத்தில் லாபம் மேம்படும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உருவாகும். பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். நிம்மதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி உதவி கிடைக்கும். உத்திரட்டாதி லாபம் அதிகரிக்கும். ரேவதி வாய்ப்புகள் கிடைக்கும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.